திரு மலைக்கோட்டை பழனிசாமி, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க பழனிசாமி. நீங்கள் அவங்களோட கேட்குற கேள்வியெல்லாம் வெரி சிம்பிள். அனைத்து கட்சி கூட்டம் காவிரி நீருக்கு கூப்பிடாதவங்க இதுக்கு எதுக்கு கூப்பிடுறீங்க? நீங்கள் வந்து ஆடுவது வெற்று நாடகம். அதுதான் அவங்களுடைய குறைபாடு. அவங்களுடைய குற்றச்சாட்டு அதுதான். உங்கள் மேலே இருக்கிற குறைபாடு அதுதான். தமிழக மக்களின் நலனும் தமிழ்நாட்டின் நலனும் தன் மையக்கருத்தாக கொண்டு இயங்கும் எங்கள் தங்க தளபதி தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களின் ஆசையுடன் தொடங்குகிறேன். இன்று தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தொகுதி மறுசீரமைப்பிற்காக டீலிமிட்டேஷனுக்காக பங்கேற்ற அனைத்து எம்பிகளுக்கும் நன்றி சொல்கிறேன். தமிழக மக்களின் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் நன்றி சொல்கிறேன். உங்கள் கூட்டணி கட்சி தவிர யாரும் பங்கேற்கல, அதனால நீங்களே நன்றி சொல்லிக்க வேண்டியதுதான். அதனால ஒன்றும் இல்லைங்க, சொல்றது எங்கள் கடமை. நாங்கள் சொல்லணும், தமிழக மக்களின் சார்பாக சொல்கிறோம். ஓகே சரி, ஏன்னா அவங்க கடமை தமிழக மக்களின் நலத்தின் கருத்தில் கொண்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அதை தான் சொல்ல வரேன் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி மசோதாவை எரிச்சு தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் வார் அப்படின்னு சொல்லி அப்படி எலெக்ஷன் கேம்பெயின் அப்போலாம் முன்னாடி இருந்தவங்க, இப்போ அதை 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணன் சொல்கிறாங்க ராஜாவிற்கு கேபினெட் அமைச்சர் ஆக போகிறார், திமுக எம்பிகள் எல்லாம் அமைச்சராக போகிறார் என்கிறார். அப்ப இவங்க வந்து பாஜக ஆதரவா இருக்கிறாங்கன்றது ஒரு ஜென்சி ஸ்டைல்ல சொன்னா அன்னைக்கு ஃபயர் விட்டவங்க இன்னைக்கு எங்க போனாங்க? அதுதான் உங்களுக்கு கேள்வி. கரெக்ட், அதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து மேகதாது அணைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டினாதான் கூட்டப்ப நீங்க கூப்பிடலை எங்களை, இப்ப மட்டும் நீங்க கூப்பிட்டதுக்கு நாங்க எப்படி வரணும்? இதை நிபந்தனை விதிக்கிற இடமா? தமிழக மக்களின் தொகுதி மறுசீரமைப்பு சார்ந்த தமிழ் மாநிலத்தின் உரிமைக்கான விஷயம் இல்லையா? அவங்க சொல்றது என்னன்னா, முறையா நீங்க கூப்பிட்டீங்களா? எம்பிக்களுக்கு தனித்தனியா அனுப்புறது முறையா? கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு, திசை திருப்புவதற்காகவே அவர்கள் இந்த மாதிரி எங்க மீது திசை திருப்பி நாடகம் ஆடுகிறார்கள். அவங்களுக்கு தமிழக மக்களின் நலன் முக்கியமா இல்ல தமிழக வெற்றி கழகத்தோடு சண்டையிடுவது முக்கியமா? எது முக்கியம்? ரெண்டுத்துல எது முக்கியம்னு இருக்குல்ல. இவங்க வந்து இப்போ கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு பார்க்குறப்ப பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்றதே தெரியுது, தெளிவாக தெரியுது. இன்னும் மசோதா வரட்டும், பில்லு வரதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளுடைய பதில்களை சொல்லலாம் அப்படின்றது. இப்போ எப்படி முதல்ல வந்து தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் போர் என்று சொன்னவர்கள் இன்று மசோதா வரட்டும் என்று இறங்கி வந்திருப்பதற்கான காரணம் பிஜேபியை நோக்கி திமுக நகர்கிறதோ என்ற சந்தேகம் உங்களுக்கு? நகர்ந்துருச்சு ஆல்ரெடி. அப்புறம் 2 பாயிண்ட் சொல்லிக்கிறாங்கண்ணா. அதாவது நமது திருவள்ளூர் எம்எல்ஏ டாக்டர் அருண் அவர்கள், எம்எஸ் சர்ஜன், கேஸ்ட்ரல் சர்ஜன் வந்து அவருடைய முழுவதுமாக அவர் பணியை துறந்து விட்டு கடம்பத்தூர் மக்களோட தண்ணி பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருக்காரு இன்னைக்கு. அதுக்காக நான் அவரோட அதுக்கு எதுக்கு தலைப்புக்கு சம்பந்தம் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க. 2029க்கு பிறகு முன்னாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எது இவ்வளவு கலடா கூட்டம் கூடுறீங்க? செய்ய வேண்டிய வேலையை செய்யாம எதுக்கு எல்லாருமே கேட்கணும்? எனக்கு பசிக்குது சோறு போடனா நீ தண்ணி முதல்ல குடின்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி நான் வந்து காவிரிக்கும் மேகதாதுக்கும் கூட்டத்தை கூட்டுன்னு சொன்னா நீங்க பிறக்க போற குழந்தைக்கு பேர் வச்சுருக்கீங்க. பிறந்த குழந்தை பிரச்சனைக்கு சொல்லுங்க. அவருக்கு அண்ணன் சொன்னது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிடுறேன். 2029 முன்னாள் பிரதமராக போகிறவர் பல வாக்குறுதிகளை இந்தியாவிற்கு அளித்தார். கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு இந்தியனின் அக்கௌண்ட்டிலும் 15 லட்சம் கொடுக்க போறேன்னார். அது எங்கன்னு தெரில. யூஎன் கவுன்சிலில் நமக்கு நிரந்தர இடம் கொடுக்க போறேன்னாங்க, அதுவும் வரல. 2 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சமோசா வைக்க சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. சரிங்களா, அதுவும் இல்லை. சரிங்களா, இப்படி வந்து விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவோன்னாரு, அதுவும் இல்லை. அவர் வந்து அதானி அம்பானி போன்ற கம்பெனிகளை வளர்ப்பதில் தான் கவனம் செலுத்துறாரே தவிர நம்ம ஊருக்கு ஒன்றும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. நாங்கள் வந்து 60 நாள் 70 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளாரையுமே கொடுத்த வாக்குறுதியில் 60% 70% வாக்குறுதிகளை நிறைவேற்றி தான் இந்த பட்ஜெட் போட்டிருக்கோம். சரிங்களா, 60%. ஆமாங்க சார். டிஎம்கேவே பரவாயில்ல போல இருக்கு. சரி சொல்லுங்க. மக்கள் தாங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால் எங்களுக்கும் சந்தோஷம் தான். சொல்லுங்க. கொடுத்துருக்கோம் சார், சொல்லுங்க. சரிங்களா, அதாவது டிமானிட்டைசேஷன் பண்ண ரீசன் இது வரைக்கும் சொல்லல. அதை துரந்தர் 2 படத்து மூலியமா சொன்னதுக்காக அது ஒரு அவார்டு. சரிங்களா, துரந்தர் 2 படத்துல தான் டிமானிட்டைசேஷன் ஏன் நடந்துச்சுன்னு அவங்க கற்பனையாக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அந்த கதை வந்து அதுக்காக தான் டிமானிட்டைசேஷன் பண்ணாங்களாம். இன்னும் அவங்களும் அஃபிஷியலா சொல்லல. சில விஷயங்கள் அஃபிஷியலா சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? அஃபிஷியல் எல்லா விஷயம் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? சரிங்க, அஃபிஷியலா சொல்ல வேணாம். நாங்க எதுக்கு இங்க போய் பணம் இல்லாம 40-45 நாள் போய் வெளியில நின்று சாவணும்? இன்னைக்கு டிமானிட்டைசேஷனால என்ன பெனிஃபிட்ஸ் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்கு நடக்கிற பர்னிங் இல்லைங்க, அவர் சொன்னார் இல்லைங்க, நாங்க வந்த 70 நாள்லயே வாக்குறுதி நிறைவேற்றல. விரும்பும் கருத்து என்ன? தாங்கள் கூற விரும்பும் கருத்து என்ன? அதை விட்டுருங்க. பாயிண்ட் அதுதான் நானும் சொல்றேன். 1971 ஆமா
1971 கணக்கெடுப்பு படி தான் போன தடவையுமே தொகுதி வரையறை பண்ணாங்க. சரிங்களா? இப்ப 2011 கணக்கீட்டின்படி தொகுதி வரையறை பண்றேன்னு சொல்றாங்க. அப்படி செய்யறப்ப என்ன ஆகும்னா, நம்ம இந்திய அரசாங்கத்தின் இதை குரலை கேட்டு நம்ம தென் மாநிலங்கள்லாம் குடும்ப கட்டுப்பாடு மூலியமா மக்கள் கேள்விக்கான பதில் அதான் சொல்ல வரேன். நீங்க பேச பேச கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இல்ல, நான் எதுக்கு சொல்றேன், உங்களுக்கான விளக்கத்தை சொல்லுங்க. ப்ரொபோர்ஷனேட் வராது, ப்ரோ ரேட்டா தான் இல்ல சார், வரும் சார். அதனால தான் நாங்க எதுக்கு கொளத்தூர்ல வந்து இவர் சொன்னார் ஆபீஸ் டேபிள்லயே வைக்காத அந்த பேப்பரை எதுக்கு நீங்க அதுக்கு முன்னாடியே வந்து இப்ப போராடுறீங்க, கூட்டம் நடத்துறீங்க, அந்த கூட்டத்துக்கு நாங்கெல்லாம் எதுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாரு. சரிங்களா? அதாவது மழை பெஞ்சு வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க கூட்டம் நடத்தி அந்த வெள்ளத்தை எப்படி பாதுகாக்கலாம்னு போட முடியாது. அதுக்கு முன்னாடி வரும். அந்த கொளத்தூர்ல கொளுத்துற வரைக்குமே 5 மாநில முதல்வர்களை கூப்பிட்டு கூட்டம் போடுறாரு. அப்ப கூப்பிட்டு நீங்க ஏப்பா கூட்டம் போடுறீங்க, இப்படி தொகுதி வரையறை இல்லப்பா, டீலிமிட்டேஷனே இல்லப்பா, உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களோட தொகுதிகள்லாம் அப்படியே காப்பாற்றப்படும், அதிகப்படுத்தப்படும், இல்லாட்டி குறைக்கப்படாது அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லலை. இது வரைக்கும் அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுவும் வரல. நான் என்னோட ஒரு நோக்கி ஒரு படை வருது, என்னை நோக்கி ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி எதிர்கொள்ள, அது பிரச்சனை இல்லாம கூட போலாம். விண்கற்கள் வருது அங்கிருந்து, இந்த பிரச்சனைனால பூமிக்கு ஆபத்து இல்லையான்னு முடிவு பண்றது ஆஸ்ட்ரோநாட் வேலை. தமிழக முதல்வரோட வேலை தமிழகத்துக்கு நோக்கி ஒரு பிரச்சனை வரப்ப அதை நோக்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது தமிழக முதல்வரோட நியாயம். சரிங்களா? இப்ப பீகார்ல நம்மளை விட மக்கள் தொகை அதிகமாயிட்டாங்க, மகாராஷ்டிரால அதிகமாயிட்டாங்க. சரிங்களா? நம்ம தென் மாநிலங்கள்லாம் குடும்ப கட்டுப்பாடு மூலியமா மக்கள் தொகை கட்டுப்படுத்திட்டோம். இப்ப நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட தொகுதி வரையறை வந்து கம்மி ஆயிடும். இல்ல, அது இல்லன்னு அப்படியே 39 MP இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றபடி 39ல இருந்து அந்த 7.18 ரேஷியோ உங்களுக்கு குறையவே குறையாது. என்ன சொல்றேன், 40 MP கொடுங்க சார். ஆனா நம்ம 59 வரும். 59 MP வந்தாலுமே நம்மளோட முக்கியத்துவம் இருக்காது. இருங்க சார் சொல்றேன், சொன்ன விட்டாதான் நான் எப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதான் சார், இப்ப வந்து அவங்களே ஓட்டு போட்டு அவங்களே MP பிரதமரை தேர்ந்தெடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட நம்மளை விட அதிகமான எம்பிக்கள் வந்துருவாங்க. வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கேப் விழுந்துரும். இல்ல, ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கு, இன்னைக்கிட்ட 50, எங்கிட்ட 50 ரூபாய் இருக்கு. என்னோட நீங்க பணக்காரங்க, நீங்க முடிவு எடுக்கலாம். ஆனா உங்ககிட்ட 200 ரூபாய் வரும்பொழுது எங்கிட்ட 100 ரூபாய் வரும்போது அதே ரேஷியோ தானே இருக்கும். அது புரியுதா உங்களுக்கு? இல்ல சார், நம்ம மக்கள் தொகைக்கும் அவங்க 12 கோடி 13 கோடி போயிட்டாங்க சார். டீலிமிட்டேஷன்ன்றது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இருக்கக்கூடாது சார். நம்ம இந்தியா அது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கொண்டது. கரெக்ட். சரிங்களா? மாநிலத்தோட அரசியலோட சமநிலையை நிலைப்படுத்தணும். நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு நமக்கு தண்டனையா? இந்தியாவோட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி அன்னைக்கு இருந்து பாரத பிரதமர் சொல்றாங்க. அதை நம்ம வந்து வழிமொழிஞ்சு இப்போ வரைக்கும் நம்ம சொன்னாலும் நடைமுறை சாத்தியம் மக்கள் இன்க்ரீஸ் தானே ஆயிருக்கு. அதுதான் நம்ம யோசிக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்னை கார்பரேஷன் இருந்தது பழனிசாமி, ஒரே கார்பரேஷன் எத்தனை பிரிச்சோம்? அதையும் இதையும் ஒண்ணா கம்பேர் பண்ணாதீங்க சார். அதுதானங்க நீங்க நிர்வாக திறமைக்காக பண்றது. நிர்வாக திறமைக்காக பண்றது இல்ல சார். இதனால பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும் சார். நிர்வாக வசதிக்காக அது வந்து உங்களோட கன்வீனியன்ட்க்கு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதாவது நீங்க வந்து அந்த வந்து சப்போர்ட் பண்றீங்கன்னா you can able to do the convenient. உங்க கன்வீனியன்ட்க்கு நீங்க சொல்லிக்கிறீங்களே தவிர, பட் ப்ராப்பரா பாத்தீங்கன்னா தென் மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் குறையும் இதுல. ஏன்னா தென் மாநிலத்தில் இருக்கிற எல்லா கேரளாவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், எல்லாரும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி ஒரு கண்ட்ரோலா வச்சு நம்ம ப்ராப்பரா ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் பிரகாரம் போயிட்டு இருக்கோம். பட் வட மாநிலங்கள் அப்படி இல்லை. மக்கள் தொகையை அதிகப்படுத்துறதுலேயே கவனமா இருக்கிறாங்க. மக்கள் தொகை அதிகமாகவும் இருக்காங்க அந்த மாநிலத்தில். அந்த வார்த்தை சரியான வார்த்தை, அதை விட்டுருங்க. மக்கள் தொகை வந்து அவங்க அதிகமா இருக்கிறாங்க. மக்கள் தொகையை குறைப்பதற்கான முயற்சியில தென் மாநிலங்கள் வெற்றியும் பெற்றாங்க. ஆமா, நீங்க வந்து அவங்களுக்கு வந்து நிதி ஊக்குவிச்சு அப்ரிசியேஷன் பண்ணணும். கரெக்ட். இல்ல நீங்க வந்து டிப்ரிசியேஷன் பண்ணல. அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா பழனிசாமி, எந்த வகையில நீங்க பாதிக்கப்பட மாட்டீர்கள் என்ற உத்தரவாதத்தை கொடுக்கும் பொழுது சார், அவங்க கொடுத்த உத்தரவாதம் எதையுமே நிறைவேற்றல சார். பெட்ரோல் விலை 80 ரூபா இருந்துச்சு சார், இன்னைக்கு வந்து 108 ரூபா வந்துருச்சுங்க சார். அதுலயும் E20 போடுறாங்க. ஏன் வண்டியே 3 தடவை ஸ்டார்ட் ஆகல, வண்டி இன்ஜின் துருப்பிடிக்குது, எல்லாமே பிரச்சனை இருக்கு. அந்த E20 பெட்ரோலுக்கு எப்ப சார் விலை சொல்ல போறாங்க? ஆமாங்க, சொல்லுங்க. நீங்க சொன்னதுல ரொம்ப ஒரு நியாயமானது. அப்ப என்ன பண்ண, மாநிலங்கள் பாதிக்காத வகையில இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சியினர், கட்சி பேதங்கள் அப்பாற்பட்டு எல்லாருமே முதலமைச்சர் கூட்டத்தில் பங்கு பெற்று இப்படியான தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற வகையில் இந்த மத்திய அரசு ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தால் நாங்கள் இப்படியான மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கின்றோம், வளர்ச்சியை காட்டி இருக்கின்றோம், அதற்கு ஏற்ற வகையில் எங்களுடைய நலன்கள் காக்கப்பட வேண்டும்னு சொல்லி இருக்கணும். அது பங்கு பெறாத கட்சிகள் அங்கு தவறிவிட்டன என்று எண்ண தோன்றுகிறது. பங்கு பெற்ற கட்சி கூட இந்த ஸ்டேட்மென்ட் சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம், அவசியம் சொல்லணும். பங்கு பெற்ற கட்சி இந்த ஸ்டேட்மென்ட் சொல்லலாமே சார் சொன்ன மாதிரி. சார் அவங்க எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க சார், சொல்லுவாங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு கடைசி 2 நிமிஷம் நீ பேசுங்க, முடிச்சிருங்க. பேச சொல்லுங்க. நோ யூ ஜஸ்ட் யூ 2 கோடி வேலை வாய்ப்புகள்னாங்க சார்.
நான் So, இந்த- உங்களுக்கு சார், இந்த வந்து debate BJP எல்லாம் மேல விட்டுறேன் நம்பிக்கை சார். இல்லை. இல்ல சார், என்னதான் வாக்குறுதி அதான் சார், கொடுத்தாலும். அதான் சார் சொல்றேன். சார் நான் இந்த டிபேட் எல்லாம் விட்டுருங்க சார். வெளியில போய் பாருங்க சார். ஒரு 8 மணி நேரம் 9 நேரம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ ஓட்டிட்டு இருக்கான் சார். வெயில்ல ஓட்டுறான். Engineering சார். படிச்ச பசங்க நிறைய பேர் Engineering இருக்காங்க. படிச்ச பசங்க சார், அவங்க லைஃபே என்னன்னு தெரியல சார். இன்னும் 40 வயசு ஆகுது ஓட்டுறான் சார். இன்னும் 50 வயசுனா எப்படி சார் வண்டி ஓட்டுவான்? அவன் குடும்பத்தை நடத்தணும்னு பார்க்கறான். ஒரு 6000 ரூபாய் அதுல கிடைக்கும் சொல்ல ஒரு கருத்து என்ன? சார். படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை வேலை வாய்ப்பு வாய்ப்பின்மை. உருவாக்கணும் சார். ஓகே. AI, semiconductor எல்லாம் develop என்னதான் ஆகி போயிட்டு இருக்கு. மத்திய அரசு வந்து வாக்குறுதி கொடுத்தாலும் உங்களுக்கு அது மீது நம்பிக்கை இல்லை. ஆமா சார், தளபதி அவர்கள் தான் சார் ஏஐ செமிகண்டக்டர் டிவைஸ் ஒரு ஊராவே கொண்டு வரணும்னு சொல்லி போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் யார் சார் சொன்னா நமக்கு இங்க ஸ்டேட்ல? வெரி குட்.